ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பெப்பர் சிக்கன் பார்க்க போகிறோம். இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இதில் நம்ம மிளகாத்தூளோ சிக்கன் மசாலா கரம் மசாலா எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. காரத்துக்காக நம்ம பெப்பர் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அப்புறம் நான் சிக்கன் 1/2 kg எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 1/2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயம் ஃபுல்லாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக, ஒரு கொத்து கருவேப்பிலை ஃப்ளேவருக்காக. அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். அதை நல்லா நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம், இல்லாட்டி நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து சேர்த்துக்கலாம். இன்றைக்கி இது செய்கிறதுக்காக மண் பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் தேங்காய்யோ ரீஃபண்ட் ஆயிலோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதில் 2 துண்டு பட்டையும் 2 கிராம்பும் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அது வதங்கறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பெப்பர் தூளை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிக்கணும். அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா நம்ம அதை வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம சிக்கனை அதில் சேர்த்து நல்லா அது கூட நல்லா வதக்கி ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கணும். நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. நம்ம சிக்கனில் இருக்கிற தண்ணியே போதும், அது நல்லா வெந்துடும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பெரட்டி மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை மூடி திறந்து அப்பப்போ நம்ம இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது எண்ணெயிலேயே நல்லா வேகும் ஃப்ரெண்ட்ஸ். இது சிக்கனில் இருக்கிற தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும். இதுலேயே பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள், இதுலேயே சிக்கன்லேயே. இதையே நல்லா வதக்கி வதக்கி விடணும். நம்ம இதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம், அடி பிடிக்காமல் இருக்கும். அப்போ தான் இது மண் பாத்திரம்னால இது அடி பிடிக்கவே செய்யாது. இது நான்ஸ்டிக் மாதிரி ஆயிரும். நல்லா பழகிருச்சுன்னா உங்களுக்கு இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் இதில் செஞ்ச டேஸ்ட்டும் ரொம்ப செமையாக இருக்கும். என்ன ரெசிபி நீங்கள் இதில் செஞ்சீங்கன்னாலும் அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் இப்போ நல்லா வெந்துருச்சு. ஃபைனலாக நான் இதில் மல்லித்தழையும் கொஞ்சம் லெமன் ஜூஸும் புழிஞ்சிருக்கேன். உங்களுக்கு லெமன் ஜூஸ் வேண்டான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக இதை செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.